வேதம் சொல்லுது, மோசே ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப மோசமாய், ஜனங்களெல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதனால நான் உங்க முன்னாடி நான் வரல, நீங்க போங்க. ஆண்டவர் தான் அந்த ஜனங்களை வேறு பிரித்தார், ஆண்டவர் தான் புறப்பட பண்ணினார், ஆண்டவர் தான் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் ஒரு பீரியடு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப அவிசுவாசமாக இருக்கிறதுனால, ரொம்ப வாயை திறந்து ரொம்ப பேசுறதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் வரமாட்டேன் மோசே, நான் வரமாட்டேன், நான் என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அப்படின்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் மோசையின் இடத்துல பேசுறாரு. ஆனா மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க என் கூட வராட்டா இவ்விடத்திலிருந்து என்னை நீங்க புறப்பட பண்ணவே வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, எதை வேணாலும் நான் தர்றேன்ப்பா, தூதனை அனுப்புறேன், அதெல்லாம் அனுப்புறேன், உனக்கு நான் வார்த்தை இருப்பேன், மேக ஸ்தம்பத்தை உனக்கு அனுப்புறேன், அக்னி ஸ்தம்பத்தை உனக்கு அனுப்புறேன், ஒண்ணுமே குறைபடாது, உன்னுடைய பிரயாணத்துல எதுவுமே குறைபடாது. ஆனா நான் மட்டும் வரல. ஆனா மோசே ரொம்ப தீவிரமா நின்னாரு. இல்ல, எனக்கு தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, நீர் என்னோடு கூட வராவிட்டால் இவ்விடத்திலிருந்து நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த 4வது நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை, ஒரு ப்ராமிஸ் மட்டும் எனக்கு பண்ணுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் உன் கூட கடைசி வரையிலையும், இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. ஆண்டவரே, யார் வேணாலும் என்னை விட்டு விலகி போகட்டும், யார் வேணாலும் என்னை கைவிடட்டும், எந்த சூழ்நிலை வேணும்னாலும் எனக்கு வரட்டும், அதெல்லாம் நான் சொல்லலை, எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க ஆண்டவரே, நான் உன் கூட கடைசி வரையிலையும் உன் கூட வருவேன், நான் எந்த இடத்துலையும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் உன்னை நான் தூக்கி வீச மாட்டேன், என் கைக்குள்ள நான் உன்னை வச்சுக்குவேன், என்னுடைய சரண்டருக்குள்ள உன்னை வச்சுக்குவேன் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்தால் போதுமானது. அதைத்தான் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலோமோனிடத்தில் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை, அதான் ஸ்கிராச் அடிமட்டத்திலிருந்து ஒன்றும் இல்லாமையில இருந்து இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நீங்க கட்டி எழுப்பி இருக்கிறீங்களே, என்ன காரணம், எப்படி கட்டி எழுப்புனீங்க, எப்படி அதனுடைய சீக்ரெட் என்ன, ஏதாவது அந்த ராஜ தந்திரங்கள் இருக்குதா, அந்த ராஜ யுக்திகள் ஏதாவது எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது தாவீது அவருடைய மகனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேற ஒண்ணுமே இல்லப்பா, நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அப்போ இவ்வளோ பெரிய சக்சஸுக்கு காரணம், இவ்வளோ பெரிய விடுதலைக்கு காரணம், வேதம் சொல்லுகிறது, இந்த சத்ரு தாவீதற்கு விரோதமாய் வந்த சத்ருக்குள் ஏராளமான பேர். அப்படின்னா அவன் சொல்லும்போது அழகா சொல்றாருல, மரணத்திற்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சாமா, அவ்வளவு பக்கத்துல. இது அந்த நாட்டினுடைய ராஜாவாகிய மனுஷன் அவனை கொல்லணும்னு எத்தனையோ முயற்சி எடுக்கிறான், ஆனால் தாவீதை சாகடிக்கவே முடியல, தாவீதை அழிக்கவே முடியல. பாருங்க, அவனை கொல்லணுன்றதற்காக தன்னுடைய மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரப்பா, நீ போ பெலிஸ்தீன் இடத்துக்கு போயிட்டு நுனித்தோல்களை கொண்டு வாப்பா. ஆனா இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. பாருங்க, பெலிஸ்தியருடைய கை இவன் மேல் விழவும் அந்த இடத்துல அவங்க அவனை கொல்லணும்னு நினைச்சு சதி பண்ணி தான் சொல்றான். ஆனா தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். காரணம் ஒண்ணுதான், தாவீது தேவனோடு இருந்தான், தேவன் தாவீதோடு இருந்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த 4வது நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் வேற ஒண்ணுமே எனக்கு கேட்கல ஆண்டவரே, நான் தங்கமோ பொன்னோ பொருளோ என் பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு கூட நான் கேட்க வேண்டியதில்லை, நீர் என் கூட இருப்பேன்ற ஒரே ஒரு ப்ராமிஸ். ஆண்டவரே, நான் உன் கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும், இந்த வார்த்தையை நீங்க எனக்கு சொன்னால் போதுமானது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முழு வெள்ளத்தோடு கூட அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, வேற ஒன்றும் இல்லை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன், என் ஆண்டவர் என் கூட இருப்பீரே ஆனால்
என் ஆண்டவர் என் கூட இருப்பீரே ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் என்னை விட்டு விலக்காம ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாவது ஒரு தவறை பார்த்தீங்கன்னா என்னை உணர்த்துங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு அதை காண்பீங்க ஆண்டவரே, என்ன அதிலிருந்து காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆனா ஒன்று மட்டும் உம்மிடத்துல கேட்கிறேன், என்னை விட்டுட்டு மட்டும் நீங்க போகவே வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் என்னோடு கூட வேண்டும் ஆண்டவரே. நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. சத்தமாய் முழு பலத்தோடு, நீங்க இல்லாம நான் வாழவே முடியாது. எஸ், நீங்க இல்லாம நான் வாழவே. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுங்க ஆண்டவரே. நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூட வருவேன்னு ஒரு வாக்கு கொடுங்க ஆண்டவரே. நீ செய்கிற எல்லாவற்றிலும் என் கரம் உன் கூட இருக்கும்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்களை நான் விட்டுருந்தேன்னா, உங்களை நான் தூரத்தில் தூக்கி போட்டிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்களை அசட்டை பண்ணதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்களை விட்டு விலகினதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்போ அநேக நாட்களாய் இழந்த பிரசன்னம், அநேக நாட்களாய் விட்டு போன பிரசன்னம், அநேக நாட்களாய் இல்லாத ஒரு தேவ மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மீண்டும் 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 கட்டுகிற தேவன். அந்த உறவு, அந்த ஒரு அந்யோன்யம், அந்த வார்த்தை, நீங்க என்ன தேற்றதை நான் உணரணும், நீங்க என்ன ஆற்றுறதை நான் உணரணும், நீங்க என் தோள் மேல கை போட்டிருக்கிறத நீங்க உணரணும், நீங்க எங்கள்ட்ட பேசுறத உணரணும். மறுபடியும் அந்த ஐக்கியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நன்றியப்பா. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, வாழவே முடியாது. நன்றி அப்பா, நன்றி. என்னால இருக்கவே முடியாதுப்பா, நீங்க இல்லாம என்ன வாழவே முடியாது. நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர். இப்ப சொல்லு, நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு முழு பலத்தோடு, நீங்க தான், நீங்க எனக்கு நீங்க எனக்கு வேண்டும், எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை, என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான். ஜெபம் பண்ணிட்டே நீங்க
நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே. வேற ஒன்னையும் நான் கேட்கல ஆண்டவரே. பேர் புகழெல்லாம் மாயன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சு நான் எதையும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதெல்லாம் உங்க கரத்தினாலே உண்டானது. இதெல்லாம் உங்க கரத்தினால உண்டானது. வேலை நீங்க கொடுக்கிறது, சம்பளம் நீங்க கொடுக்கிறது, உயர்வு நீங்க கொடுக்கிறது. ஆனா உங்களை போல வேற ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையில வர முடியாது. அதனால இன்றைக்கு இந்த 4வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல நான் ஒன்று மட்டும் கேட்கிறேன். நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. சத்தமா நீங்க எனக்கு வேணும். ஒரு பிராமிஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என்ன பார்த்து ஒரு பிராமிஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு படிப்பை விட, என் பிள்ளையினுடைய சுகத்தை விட, என் பிள்ளையினுடைய எல்லா காரியத்தை விட நீங்க என் பிள்ளைக்கு வேணும் ஆண்டவரே. சத்தமா சத்தமா ஆமென் கேட்டுட்டே இருங்க அப்பாட்ட. நீங்க எனக்கு வேணும். 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 உன்னோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்துல எப்போ இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். பிரச்சனையில யார் நம்ம கூட வர்றாங்க அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. யார் நமக்காக பேசுறாங்கன்றது பெரிய விஷயம் இல்லை. சில நேரத்தில் எவ்வளவு பேசக்கூடிய வலிமை உள்ள மனிதர்களும் சில இடத்துல பேசவே முடியாது. நமக்காக பேசவே முடியாது. எப்படி பேச முடியும்? இல்லை இவர் பேசினார்னா நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்று அந்த மனுஷன் பேச மாட்டான், இல்லைன்னா அந்த மனுஷன் பேசினா கூட சில காரியங்கள் நடக்கவே நடக்காது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அவர் பேசினாருன்னா கண்டிப்பாக அந்த காரியம் கைகூடும். இன்னையிலிருந்து நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. ஆண்டவரே, நான் மரணம் அடைகிற வரைக்கும் நீங்க என் கூட இருந்துட்டே இருந்த போதும். அவர் நம்மளை விட்டு விலகாம அவர் இருந்தாலே நான் நம்புறேன், எந்த ஆபத்துக்குள்ள நம்ம போனாலும், எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும் நிச்சயமாய் நம்ம வெளியே கொண்டு வரப்படுவோம். நடுக்கடல் தான். அந்த கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்குது. அவ்வளவுதான், கப்பல் மூழ்கி போகுமோன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, கப்பலில் ஆண்டவர் அடித்தட்டத்திலே இருந்ததுனால அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்கப்பா? அந்த ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அந்த கப்பல் கண்டிப்பாக மூழ்கி போவதே. பிரதர், சொத்து போனதை குறித்து கவலைப்பட வேணாம் பிரதர். நண்பர்கள் போனதை குறித்து கவலைப்பட வேணாம் பிரதர். எதெல்லாம் உங்களை விட்டு போயிருச்சோ, என் வேலை போயிருச்சு என்னை விட்டு, இதெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, இந்த சூழ்நிலை எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, இந்த நபர்கள் எல்லாம் என்னை விட்டு போனாங்களே. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, எது வேணாலும் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் மட்டும் என்னோடு இருப்பார். ஆனால் நான் இழந்ததெல்லாம், நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப வரும், திரும்ப மறுபடியும் வரும். அது ஒரு மடங்கு அல்ல, பல மடங்கு திரும்ப வரும். இயேசு யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருந்ததுனால இழந்தது அனைத்தும் திரும்ப வந்ததே. ஹல்லேலூயா. நீங்க பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் இடைவெளி வராம எப்பொழுதுமே பார்த்துக்கணும். அந்த பிரசன்ஸ்லயே வாழணும், அந்த மகிமையிலே வாழணும். தினம் தினம் ஏன் ஜெபம் பண்ணுங்க, டெய்லி எதுக்கு பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கண்டினியூட்டி உங்களுடைய வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு நாள் அப்படி நம்ம கேப் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பிசாசு எதிர்பார்த்துட்டே இருப்பான். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மிகப்பெரிய தேவனுடைய மனிதனாகிய ஊழியக்காரர் ஊழியத்தை முடித்து இரவில் படுத்து தூங்க போகும்போது ரொம்ப களைப்பாக இருந்ததுனால
இரவு ஜெபம் பண்ணாம அப்படியே படுத்து தூங்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்த்தாராமா. அவர் ஒரு பெரிய கோட்டைக்குள்ள அவர் கட்டப்பட்டிருக்கிற இடத்துல பெட்டு போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து வந்து ஒரு சுத்தியல் வச்சு ஒரே ஒரு கல்லை மட்டும் உடைச்சு அப்படியே வெளியில எடுக்கிறது மாதிரி பார்த்த உடனே திடுக்கிட்டு எழும்பி, ஆண்டவரே இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாராமா, நீ ஒரு நாள் ஜெபத்தை மறந்துட்ட, நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணாம இருந்ததுனால உன்னை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு சுவர் அப்படின்றதுல ஒரு இடம் எடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுது, அதனால நீ விழிப்பா இருக்கணும்னு ஆண்டவர் அந்த தேவ மனுஷனிடத்துல சொன்னாராமா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்க எந்த நேரத்திலையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் கேப் விட்டுறவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, நம்ம என்ன வந்தாலும் சாப்பிட்றோம்ல, என்ன வந்தாலும் நம்ம குளிக்கிறோம்ல, நம்முடைய வாழ்க்கையில சில கடமைகள் பாருங்க, என்ன நடந்தாலும் அந்தந்த நேரத்தில் ஒரு டெத்து வீட்டுக்கு போவோம், மரண வீடு, எல்லாருமே துக்கமா இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரா கிளம்பி போய் அவங்க அந்த சாப்பாட்டு நேரம் வரும்போது போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த டைம் ஆனால் அந்த பசி அவங்களுக்கு எடுக்குது, அது அவங்களுடைய உடம்பிற்கு ஆரோக்கியமா இருக்கு. அதே போல இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னா, நானும் என் தேவனும் ஒன்றா இருக்கிறோம், உங்களை விட்டு எதுவும் என்னை பிரிக்கவே மாட்டாது. ஆண்டவரே ப்ராமிஸ், எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் அப்படின்னு நீங்க கொடுப்பீரே, ஆனால் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுங்கப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த வாக்கு தத்தம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்கு தத்தம். ஆமேன். வேதத்தை நாம் திறந்து ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தினுடைய 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 4வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. நீங்களும் நானும் 4 நாட்களாய் முழங்கால் படியிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, ஒரு வல்லமை புறப்பட்டது. இன்று இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வருத்தருடைய மேலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய வல்லமை உன்மேல் பிரகாசிக்கும், தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வரும். இப்பொழுது இந்த ஜெபத்திலே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறதுனால் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஓ ஹல்லேலூயா, எதுவும் நிற்க முடியாது, எதுவும் நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. பாருங்க, அது வரைக்கும் அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு சூழ்நிலை. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நீங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் பொதுவாக ஒரு பெண்களுக்குள்ள அந்த வழிபாடு 7 நாளைக்கு அதிகமானாலே அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்கள் தீட்டு அப்படின்னு அவங்க இருப்பாங்க. அப்படின்னா யாருமே அவங்கள தொடக்கூடாது, அவங்க யாரையும் தொடக்கூடாது, அவங்க இருந்த
இடத்தை விட்டு அவங்க வெளியில எந்த இடத்துலையுமே போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம், அப்படிப்பட்ட ஒரு ரூல் வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இருந்தது. நான் நம்புறேன் இவருடைய வாழ்க்கையில வந்து நான் நம்புறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான, யாரையுமே பார்க்க முடியாத, எல்லாரை காட்டிலும் தனியாக, இன்னும் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு வசதி உள்ளவங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் இருக்குது, ஆனால் டாக்டர் இடத்துல பார்த்து அந்த பணத்தை முழுவதும் செலவழித்து விட்டார்கள். அப்போ பணம் இல்லை, தனியா இருக்கிறாங்க, யாரையுமே பார்க்க முடியாது, எங்கு போனாலும் தீட்டுன்னு சொல்லுவாங்க, யாருமே அவர்களை நல்லா நினைக்கிறது ஆள் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த ஸ்திரீனிடத்திலே ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்ட உடனே அத்தனை வருடமாய் அவள் சுமந்த அந்த நிந்தைக்கு ஒரு பெரிய விடிவை கர்த்தர் தந்தார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு அநேக வருடங்களாய் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நிந்தைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தருகிறார். அவருடைய வல்லமை என்மேல் பிரகாசிக்கிறது. கைகளை எல்லாரும் உயர்த்தி, உங்க வல்லமை என் மேல கடந்து வரட்டும், உங்க வல்லமை என் பிள்ளை மேல கடந்து வரட்டும், உங்க வல்லமை என் பிசினஸ்ல கடந்து வருவதாக. அவருடைய வல்லமை கடந்து வருமானால் அங்கே அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அவருடைய வல்லமை கடந்து வருகிற இடத்திலே எப்பேற்பட்ட வியாதியும் நிற்க முடியாது. ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கலாம், அப்பா அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீனிடத்திலே வல்லமை புறப்பட்டது போல இப்பொழுது எனக்கு அந்த வல்லமையை அனுப்புங்க ஆண்டவரே, என் மேல அந்த வல்லமையை அனுப்புங்கப்பா. அந்த வல்லமையை அனுப்பி கொண்டு இருக்கும் போதே அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறப்பதாக, அந்த வல்லமை கடந்து வரும்போதே சாப கட்டுகள் முறிவதாக, அந்த வல்லமை கடந்து வரும்போதே, ஓ தேங்க்யூ ஜீசஸ். இத்தனை நாட்களும் ஆமென் தனிமையாக்கப்பட்ட அந்த மகளை வெளியே கொண்டு வந்தது போல உங்க வல்லமை, உங்க வல்லமை, தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை என்மேல் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை என்மேல் வெளிப்படுவதாக. அப்போ இன்றைக்கு வந்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவருடைய வல்லமை வந்து அந்த சகோதரிக்குள்ள கடந்து போன உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் தொட்டது வந்து வஸ்திரத்தை தான் தொட்டாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார்? ஆனா அவங்க தொட்டது வஸ்திரத்தை தான். ஆனா அந்த தொடுதல் எங்க தொடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரையே தொட்டது, கர்த்தரையே தொட்டது. நான் நம்புறேன் நம்ம இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறது மாதிரி தான் தொடுவோம். ஆனா நான் நம்புறேன் கர்த்தரையே தொடுகிறது போல அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவருடைய வல்லமையை நீங்க அனுபவிப்பீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அனுபவிக்கீங்க. இனி நீங்க செக் பண்ணும்போது அந்த காரியம் இனி மாறுதலாய் முடியும், மாறுதலாய் முடியும். அவருடைய வல்லமை பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதத்தை கொடுத்தது போல எனக்கும் கொடுப்பதற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே நாளில் ஒரே தொடுதல், ஒரு வல்லமை அந்த மகளுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழா மாத்திருச்சு. மருத்துவர்களால் அவ்வளோ வருத்தப்பட்டு அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி அவ்வளோ தனிமையான எண்ணங்கள். ஆனால் ஆண்டவருடைய ஒரு வல்லமை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய வல்லமைக்காக நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய பவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பவர் உங்கள் மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாயிருவீங்க. வேதம் சொல்லுகிறது, சிம்சோனை பாருங்க, பச்சையான உலராத அகரினார் கயிறுகளினால என்னை கட்டுனா நான் பலட்சியமாயிருவேன் அப்படின்னு சொல்றான். பாருங்களேன், என்னை கட்டுங்க, என்னால் வெளியே வர முடியாது. உடனே அவர்கள் அவனை என்ன பண்றாங்கன்னா கயிறுகளினாலே கட்டுகிறார்கள். ஆனா தேவனுடைய வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவன் மேல இருந்த உடனே வேதம் சொல்லுது, அந்த கயிறெல்லாம் தீப்பட்டு எப்படி உடைஞ்சிருமோ அந்த மாதிரி பிஞ்சு போகுது. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. நீங்க யாரெல்லாம் வியாதியா இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சாப கட்டுகளில் இருக்கிறீர்களோ, நீங்க எதுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே உங்க வல்லமையை நான் உணரணும், உங்க வல்லமையை நான் பார்க்கணும். அவருடைய வல்லமை கண்டிப்பாக நம்மேல் கடந்து வரும்.
நீங்க வந்து எந்தெந்த இடத்துலெல்லாம் பழுதாய் கிடைக்கிறதோ அந்தந்த இடத்துலெல்லாம் கர்த்தருடைய வல்லமைக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த 4வது நாள் முழுக்க முழுக்க உங்க மனசு என்ன சொல்லணும்னா, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சீடர்கள் எல்லாரும் அப்படியே நொந்து எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ரூமை கதவை சாத்திக்கிட்டாங்க. கதவை தட்டுனா கூட யாருமே திறக்கல. ஏன்னா ஒரே பயம், நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்ற பயம். ஆனால் உயிர் தெழுந்த இயேசுனுடைய அந்த வல்லமையை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பவர் வந்துச்சு பாருங்க. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வந்துச்சு பாருங்க. நான் நம்புறேன், அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தராம இருப்பாரா? தராம இருப்பாரா? உங்க வல்லமையை நான் உணரணும். கேளுங்க, அப்பாவை பார்த்து உங்க வல்லமையை நான் உணரணும். உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை சாதாரணமான மனுஷனையும் அசாதாரணமான மனுஷனாய் மாற்றும். நான் நம்புகிறேன். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், நீ ஸ்பெஷல், நீ விசேஷமாய் உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உங்க மேல ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருக்குது, ஆண்டவருடைய பெரிய நோக்கம் இருக்கிறது. அப்படி பெரிய திட்டம் இருக்கிற, நோக்கம் இருக்கிற உங்க மேல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும். அப்பொழுது வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படும், சிறுமைகள் மாறும். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ஆமென். ஆனா இந்த சகோதரியை குறித்து, இந்த பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீயை குறித்து நான் வந்து இன்னைக்கு தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா அவர்களுக்குள்ளே இருந்த இந்த விசுவாசம் அப்படின்ற ஒன்று தான் அவர்களை இவ்வளோ பெரிய வல்லமையை ஆண்டவரிடத்திலிருந்து தன் பக்கமாக இழுத்தது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 4 காரியங்களை இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த 4 காரியங்களும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வல்லமையை நம்மத்திலே கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? முதலாவதாக, நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாப்பேன் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த ஸ்திரீ எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தனியான ஒரு இடத்துல, அப்படின்னா யாருமே வந்து பார்க்க முடியாத, யாருமே தீட்டு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 18 வருடமாய் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரையும் அவங்க நெருங்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, யாருமே பக்கத்துல போக முடியாது, யாருமே தங்களுடைய வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர்களை அழைக்க மாட்டாங்க. இப்ப 18 வருடமா ஒரு இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரொம்ப முடங்கி போய் கிடக்கிறாங்க. அப்படியே எதிர்மறையான எண்ணத்தை நினைத்து அப்படியே ஒரு இடத்துல கட்டி போட்டு இதுக்கு மேல எங்கேயுமே வெளியே போகாம அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற இவங்களுக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வந்து இந்த இடத்தை விட்டு முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்தது. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கடந்து வரணும். என்ன விசுவாசம் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஒரே இடத்திலே நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கலாம், வெகு நாட்களாய் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கலாம். நிறைய பேர் உங்களுடைய நெற்றியிலே எழுதி இதுதான் உன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு உங்களை சொல்லி அப்படியே உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரணும். அது என்ன விசுவாசம் வரணும் அப்படின்னு சொன்னா, என்னை முன்னே தள்ளுகிற ஒரு விசுவாசம், என்னை முன்னே கொண்டு போகிற ஒரு விசுவாசம். நீங்க உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க புஷ் பண்ணணும், நீங்க முன்னாடி கொண்டு வரணும். இந்த இடம் எனக்குரிய இடம் அல்ல, இந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது, இந்த இடத்திலே சோர்ந்து போய் நான் இருக்கக்கூடாது, அந்த இடமே எனக்கானது அல்ல. நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், நான் உபவாசம் இருக்க ஆரம்பிப்பேன், நான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை ஒன்னொன்னா நான் தியானிக்க ஆரம்பிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ள இருந்த
ஃபர்ஸ்ட் ஃபெய்த், முதல் விசுவாசம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசம் ஒரு இடத்துல அவர்களை கட்டி போடல. அந்த விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர்களை முன்னோக்கி இயக்குது. நீங்க வேதத்துல 38 வருடமாய் வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனா அந்த மனுஷன் என்ன அப்படின்னா, அந்த மனுஷனை தேடி ஆண்டவர் போனார். ஆனா இந்த ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இவர்களை தேடி வரல, ஆனா இவங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம் இவங்களை தள்ளி 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 இவங்களை புஷ் பண்ணி யார் பக்கமா கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா, கர்த்தர் பக்கமாய் கொண்டு போய் விட்டது. வல்லமையை கொடுக்கிற தேவன் பக்கமாய் கொண்டு போய் விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் அப்படியே அனுப்புகிறார். அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல நீ முன்னோக்கி கடந்து செல், நீ முன்னோக்கி கடந்து செல், நீ முன்னேறி செல். ஓ, இந்த இடத்தை விட்டு, இந்த அடிமைத்தனத்தை விட்டு, இந்த மனநிலைமையை விட்டு, இந்த இடத்தை விட்டு கர்த்தருடைய விசுவாசம் உங்களையும் என்னையும் முன்னோக்கி அழைக்கிறது, முன்னோக்கி அழைக்கிறது. அப்போ ஆண்டவரிடத்துல வல்லமை புறப்படணும்னா நீங்க எங்க போயிடக்கூடாது அப்படின்னா, பின்னாடி பின்னாடி பின்னாடியே போயிடக்கூடாது. பிசாசனுடைய பெரிய சக்தியே என்னன்னா, அவன் பின்னாடி தான் இழுப்பான், அவன் பின்னாடி தான் இழுப்பான். ஆனா ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மை முன்னே தள்ளுவார். சிலர் ஒருவேளை பாவத்தினால பின்தங்கி போய் கிடக்கலாம். இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு, தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். உங்க சூழ்நிலை மாற போகிறது, உங்க தலையெழுத்து மாற போகிறது. ஆமென். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். இந்த சகோதரியை போல ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அதற்கு ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிற ஒன்றே ஒன்று, நீ முன்னோக்கி, உன்னுடைய விசுவாசத்திலே நீ முன்னோக்கி நகரு என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் போராட்டத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை பிரச்சனைக்குள்ள கொடுத்து கொடுத்து உட்கார வைக்கும் போது நீங்க ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் முன்னோக்கி செல்லுவேன். ஹல்லேலூயா. உலகம்தான் என் பின்ன, ஆனா இயேசு எனக்கு முன்னாடி இருக்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி கடந்து போகிறார். அன்பின் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு முன்பாக தள்ளி விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊற்றி, இல்ல நான் உன்னை கொழுந்து விட்டு எரிய பண்ணுவேன், நான் உன்னை பிரகாசிக்கிற சுடராய் மாறுவேன். இந்த மனுஷனுடைய பேச்சை கேட்காத, இந்த மனுஷனுடைய ரூல்ஸை நினைச்சு நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ முன்னேறி செல், நீ முன்னேறி செல், நீ முன்னேறி செல். உண்டாக்குன கர்த்தர் முன்னே கடந்து போகிறார். சேர்ந்து என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தீங்கு என்னை ஒரு நாளும் துக்கப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது, இங்கு என்னை பாடும். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை படுத்திடுவார், மகிமை படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். பாடும். என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது, இங்கு என்னை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை எதிர்ப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை.
முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே, பலவீனம் என்னை ஒன்றும் செய்யாதே. Thank you Jesus. இந்த வருடம் ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. 12 வருடம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு தேவனுடைய வல்லமை புறப்பட்டது போல அவருடைய வல்லமை புறப்படுகிறது. அவருடைய வல்லமை புறப்படுகிறது. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த ஆண்டு தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர பண்ணுவார். ஓரம் கட்டப்பட்ட இடத்திலே, ஒதுக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். உங்களை வெளியே கொண்டு வருவார். அடைப்பையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார். Thank you Jesus. Hallelujah. 12 வருஷமானாலும் தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஒண்ணு முதல் அந்த மனுஷிக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் ஃபெய்த் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே அந்த ஃபெய்த் அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வந்து அந்த இடத்தை விட்டு அவங்கள அப்படியே நகர்த்துது, அப்படியே புஷ் பண்ணுது, முன்னோக்கி போகுது. எந்திரி, போ போ, பரவாயில்ல போ. இல்லை யாராவது என்ன நினைச்சிட்டானா பரவாயில்ல ஓடு, நீ போ. இல்லை மற்றவங்க நம்மளை தீட்டு நினைச்சு அவமானப்படுத்துனாங்கன்னா பரவாயில்ல போ. நீ இடையில விழுந்துட்டேன்னா பரவாயில்ல போ. அப்போ உள்ள இருக்கிற ஃபெய்த் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்படியே முன்னோக்கி என்ன பண்ணுதுன்னா தள்ளுது. நான் இப்போ இந்த முழங்கால் படிட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு ஜெபம் பண்றேன்னா, முடங்கி கிடக்கிற நிறைய பேரை, முடங்கி கிடக்கிற நிறைய பேரை, தரிசனத்தை இழந்திருக்கிற நிறைய பேரை, எதிர்காலத்தை இழந்திருக்கிற நிறைய பேரை ஆண்டவரே இந்த வாலிப தம்பியை நோக்கி பாருங்க, அந்த தங்கச்சியை பாருங்க ஆண்டவரே, அந்த பிரதரை பாருங்க ஆண்டவரே. 12 வருடமா ஒரே பிரச்சனை, 12 வருடமாய் ஒரே பார்வை, 12 வருடமா ஒரே செவத்துக்குள்ள இருந்ததுனால தன்னுடைய மனசு நொந்து போய் இருக்கிறது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு எந்த தகப்பன், எந்த தாய், எந்த பிரதர் இருந்தாலும் அந்த மகளுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் ஆண்டவரை நோக்கி அப்படியே முன்பக்கத்துல நகர்த்திட்டு போனது போல இப்போ 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 அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் பற்றி பிடிக்கட்டும். இன்னைக்கு நீங்க கொடுக்கிற அந்த விசுவாசம் என் பிள்ளைய முன்பாக தள்ளி இயேசுவை தொட வச்சு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு லட்சக்கணக்கான பேருக்கு சாட்சியாய் 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 நிறுத்த வைப்பதற்கு உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை என்ன புஷ் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன புஷ் பண்ணுங்க ஆண்டவரே. கேளுங்க, அப்படியே ஏசப்பாட்ட கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. பாஸ்டர் சொல்ற வார்த்தை வேற யாருக்கும் இல்லை ஆண்டவரே, எனக்கான வார்த்தை தான் ஆண்டவரே, எனக்கான வார்த்தை தான். நான் முடங்கி கிடக்கிறேன், நான் முடங்கி கிடக்கிறேன். என் தரிசனம் இது இல்லை, என்னுடைய லட்சியம் இது இல்லை, என்னுடைய உயர்வு இது இல்லை, நான் நிற்க வேண்டிய இடம் இது இல்லை, நான் போக வேண்டிய உயரம் இது இல்லை. ஆனா என்னமோ தெரியல, சத்துரு என்னை பாவத்தை கொடுத்து, அசுத்தத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து முடக்கி வச்சுட்டான். அப்பா விசுவாசத்தை இப்போ அனுப்பி அந்த விசுவாசம் இப்போ கேட்க 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 கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். தேங்க்யூ ஜீஸ். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நிறைய பேருக்கு உங்களை சாட்சியாய். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வருது. அந்த ஃபெய்த் என்ன அப்படின்னா, நீ எழும்பு அப்படின்ற ஃபெய்த். இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வரணும், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம் வரணும் அப்படின்னு சொன்னா, நீ இயேசுவை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கல தரிசனம், உங்களுக்கு ஆண்டவர் காமிச்சார்ல சொப்பனம், அதை நோக்கி நீ எழுந்து பிரயாணப்படு, நீ எழுந்து புறப்படு, நீ எழுந்து ஆயத்தமாக.
எதை குறிச்சும் பார்க்காதீங்க. இந்த அம்மாவுக்கு இருக்கிறத விட பலவீனம் நமக்கு இருக்குது. 12 வருஷம் பெரும்பாடு அப்படின்றது வந்து எவ்வளவு எவ்வளவு பலவீனப்பட்ட சரீரம், எவ்வளவு பலவீனப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தை தூக்கிட்டு நடக்க முடியுமா? மனசு எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, இந்த வியாதி வந்த உடனே அந்த அம்மா எதை இழந்தாங்கன்னா பணத்தை இழந்துட்டாங்க. முதல்ல பணத்தை இழந்துட்டாங்க, சொத்தெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி எவ்வளோ கஷ்டம். அதுவும் பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த வியாதியை குறித்து போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு விதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விதமான காரியத்தை செய்கிறாங்க. ஐயோ, அவ்வளவு சிச்சுவேஷன் நீங்கள் நினச்சி பாருங்க. அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு ஃபெய்த் உள்ள வருது. எதையுமே நீ பார்க்காத. அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு. எதையுமே நீ பார்க்காத. நடந்தது நடந்துருச்சு, போனது போயிடுச்சு, விட்டு போனது போயிடுச்சு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்வேன். பிரதர், ஏன் பிரதர் இப்படி இருக்கிறீங்க? சிஸ்டர், ஏன் இப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் அந்த ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ஊற்றி, நீ பெரிய அக்கினி ஸ்தம்பம், நீ மிகப்பெரிய அக்கினி, காட்டை கொளுத்துகிற அளவிற்கு அபிஷேகத்தை அல்லவா? இல்ல உன் மேல, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் உங்க வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் பெரிய வல்லமை. இல்ல, நீ சாதாரணமான ஆள் இல்ல. கர்த்தர் திரும்ப சொல்றாரு, இல்ல, எஸ் அந்த அபிஷேகம் இப்போ நனைக்கட்டும் ஒவ்வொருவரையும். வல்லமை கிருபை கேளுங்க. இயேசுவை நோக்கி பலன் அடையட்டும். நரம்புகள் எலும்புகள் பலன் அடையட்டும். சதைகள் பலன் அடையட்டும். சிந்தை பலன் அடையட்டும். கண்கள் பலன் அடையட்டும். இப்போ 12 வருடமாய் அந்த பெரும்பாடு நீங்கிறது போல அத்தனை வருடமாய் இருக்கிற பாடுகள் நீங்குவதாக. Hallelujah. So first faith, முதல் விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து முன்னே இயக்குற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் பற்றுச்சு. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல படணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வல்லமை புறப்பட்ட உடனே யாருக்குமே தெரியல, ஆனா என்ன ஆச்சாமா? ஹீல். அந்த வல்லமை தொடரணும்னா நீங்க வந்து உங்களை விசுவாசம் வந்து புஷ் பண்ணணும். உண்மையா உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் உங்களை என்ன பண்ணாதுன்னா உங்களை இருக்க விடாது, உங்களை முடங்கி படுக்க விடாது. அந்த ஃபெய்த் வந்து சூழ்நிலை சாதகமா இருக்காது. சூழ்நிலை நல்லா இருக்கும் போது ஃபெய்த்தா இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. சூழ்நிலை எதிரா இருக்கும் போது விசுவாசத்தை தோக்கணும். அதுதான் கர்த்தர். ஏன்னா நான் நம்புறேன், இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு மேல விசுவாசத்தை வச்சவர் யாருன்னு நினைக்கிறீங்க? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர். நான் நம்புறேன், அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு இந்த 4th டே உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் துவங்க போறார். ஃபெய்த்தை துவங்க போறார். நம்பர் 2, இரண்டாவதாக ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, அதை வாசிங்க. அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். மார்க் 5. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அந்த இடத்துல நீங்க ஒண்ணு அண்டர்லைன் பண்ணணும். நான் கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே. கவனிங்க, இவ்வளவு வியாதியா இருக்கிறதுனால சுத்தி யாருமே இல்லை. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து, இந்த மாதிரி இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டேன்,
நான் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் தடை பண்ணுவாங்க. எதுக்கு நீ போற, எப்படி நீ போவ, என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த ஸ்திரீக்குள்ளே இருந்த இரண்டாவது விசுவாசம் அந்த அம்மாவை எப்படி ஏக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க வேற யாரிடத்துலையும் பேசல. விசுவாசத்தை முதல்ல எங்க பேசுறாங்க தெரியுமா? தனக்குள்ளேயே பேசுறாங்க, தனக்குள்ளேயே பேசுறாங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தருடைய வல்லமையை நீங்க அனுபவிக்கணும்னா, நீங்க முதல்ல யார்கிட்ட பேசணும் தெரியுமா? விசுவாசத்தை யார்கிட்ட பேசணும்? ஃபெய்த்தை யார்கிட்ட பேசணும்? ஃபெய்த்தை மூணாவது நபரிடத்துல அல்ல, மற்றவங்கள்ட்ட ஃபெய்த்தை நம்ம நிறைய பேசுவோம், விசுவாசத்தை நிறைய பேசுவோம். ஆனா உண்மையிலே விசுவாசத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை யார்கிட்ட பேசணும் அப்படின்னா, எனக்கிட்ட தான் பேசணும். நீ வளருவடா, நீ எழும்புவடா, உன்னை ஆண்டவர் நிற்க பண்ணுவாருடா, உன்னை ஆண்டவர் தூக்கி எடுப்பாரு, உன்னை அலங்கரிப்பாரு, உன் பிள்ளையினுடைய நன்மையை நீ பார்ப்ப, உனக்கு ஒரு வழி திறக்கும், நீ நன்மையை கண்டடைவாய், உன்னை ஆண்டவர் எப்படி கைவிடுவாரு, நீ பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் உன்னை முன்குறிச்சிருக்கிறாரு, தன்னோடு 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 தன்னோடு. இப்போ உங்களோட இது வரைக்கும் இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட நீங்க நிறைய பேசியிருக்கலாம். எப்படி பேசியிருக்கலாம்னா, அந்த ஸ்திரீ இது வரைக்கும் இந்த விசுவாசம் வைக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? நான் ஏன் இப்படி பிறந்தேன், எதுக்கு இப்படி பிறக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, இத்தனை வருஷமாவா தான் நான் வந்து கஷ்டப்படணும், இந்த வியாதின்னு ஒன்று வந்ததுல இருந்து நான் இப்படி ஒன்றும் இல்லாம போயிட்டேனே, எல்லாத்தையுமே இழந்துட்டேனே. இத்தனை நாள் வரைக்கும் அவங்கள குறித்து அவங்க பேசினது என்ன பேசினாங்கன்னா, நீ அன்லக்கியான ஒரு ஆளு, நீ வாழவே தகுதி இல்லாத ஒரு ஆளு, நீ செத்து போனா கூட யாருமே கேட்க மாட்டாங்க, நீ ஏதோ சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்க போல தெரியுது. இப்படியே தன்னை குறித்து பேசின அந்த அம்மாவுக்குள்ள இப்போ ஃபெய்த்னு ஒன்று வந்த உடனே அவருடைய இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தான் கூட ஃபர்ஸ்ட் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, எப்பா நீ அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவாய், நீ அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால். பேசுங்க, இப்ப நீங்க பேசுங்க, இப்ப நீங்க பேசுங்க. உங்களை குறித்து பேசின எல்லா அந்த எதிர்மறையான வாழ்க்கையை எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எல்லா வார்த்தையும் எடுத்து போடுங்க. உங்க பிள்ளைய குறித்து பேசின வார்த்தையை எடுத்து போடுங்க. உங்களுக்குள்ளேயே ராத்திரி பகலா பேசிட்டு இருக்கிற அந்த வார்த்தையை எடுத்து போடுங்க. பிசாசு உங்களுக்கு கொடுத்து நீங்க திரும்ப திரும்ப உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த வார்த்தையை எடுத்து போட்டுட்டு இப்போ நீங்க பேசுங்க. இல்ல, நீ வளருவ, என் தேவனால் நீ உயருவ, ஒரு மகிமையை உங்க கண்களால நாம் பார்க்க வைப்பாரு கர்த்தர். ஒரு நாள் இந்த சூழ்நிலை மாறும், நீ அவரை தொடும்போது அற்புதம் நடக்கும், சாட்சியாய் நீங்க நிப்பீங்க, நீ அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாய் நீ மாறுவாய். நிறைய பேர் உன்னை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். இந்த சூழ்நிலை மாறும், இந்த பிரச்சனை உனக்கு மாறும், இந்த மனிதர்கள் உன்னை விட்டு கடந்து போகும்போது ஒரு அற்புதம் நடக்கும். நீ அவமானப்பட்ட இடத்துல நீ சாட்சியா நிப்ப. இன்னைக்கு நீ கண்ணீரோடு விதைக்கிற, நாளைக்கு நீ கம்பீரமா அறுப்ப. இன்னைக்கு நீ அவமானப்படுற, நாளைக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், நீ தள்ளப்பட்ட ஸ்தானத்துல நிப்ப. ஹல்லேலூயா! முழு பலத்தோடு கரங்களை தட்டி நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி. முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடம் கொள் என்றார். பாடுவோம். முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடம் கொள் என்றாரே, கர்த்தர் எந்தன் அருள் என்று நான் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில், கர்த்தர் எந்தன் அருகில் என்று நான் உனக்கையாம் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. இப்ப சொல்லுவோம், என் தேவனா, என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன், என் தேவனா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள
ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு உள்ளுக்குள்ளே எழும்பின இரண்டாவது விசுவாசம் என்ன விசுவாசம் அப்படின்னு சொன்னா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். தாவீது சொல்லும்போது அதான் சொல்றார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய். கர்த்தரை நோக்கி ஒரு உண்மையான விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளை தன்னை பார்த்து எப்பவுமே, உங்களை பார்த்து யார் என்ன வேணாலும் பேசட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன கணக்கு வேணாலும் போடட்டும், ஆனா உங்களை குறித்து இயேசு எப்பவுமே, ஆண்டவர் எப்பவுமே பேசினா என்ன பேசுவார்? நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை குறித்து பேசினா என்ன பேசுவார்? கண்டிப்பா நன்மையை தவிர தீமையை பேச மாட்டார். அதே போல உங்களை குறித்து நீங்க உங்கள்கிட்ட பேசும்போது, இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய மனசுக்குள்ள உங்களை குறித்து நிறைய நீங்க பேசலாம், டெய்லி பேசலாம், இரவுல பேசிட்டே இருக்கலாம். உங்களை குறித்து நன்மையை நீங்க இதுவரைக்கும் பேசாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தயவு செய்து ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. உங்க ஃபெய்த், உங்க விசுவாசம் ஆண்டவரை நீங்க தொடரணும்னா உங்களை குறித்து நீங்க என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா, உங்களை குறித்து விசுவாசமாய் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். யோபா தான் சொல்றாரு, முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்பாக கிரியை செய்தும் நான் அவரை காணேன். ஆனா அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு, ஏய் நீ பொன்னா விளங்குவப்பா, நீ பொன்னா விளங்குவப்பா. இப்போ உனக்கு சோதனையின் காலம், இப்போ உனக்கு சோதனையின் காலம், இப்போ உனக்கு பரீட்சையின் காலம், இப்போ உனக்கு காத்திருப்பின் காலம், இப்பொழுது உனக்கு பொறுமையா இருக்க வேண்டிய காலம். ஆனா ஒரு காலம் வரும், சோதித்த பிறகு நீ பொன்னாய் விளங்குகிற ஒரு காலம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர், சிஸ்டர், இப்ப கர்த்தர் உங்களை கொண்டு போகிற காலம் அது சோதனையின் காலம். ஆனால் பொன்னாய் விளங்க பண்ணுகிற ஒரு காலம் வரும், பொன்னாய் விளங்க பண்ணுகிற காலம் வரும். என் சூழ்நிலைகள் மாறும், நான் உயருவேன், நான் வளருவேன். நான் நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் கர்த்தரை மாற்றுவார். லட்சங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு திருச்சபையை, லட்சக்கணக்கான பேரை கொண்ட திருச்சபையை கர்த்தர் என் கரத்திலே தருவார். அதனுடைய தேவைகளை சந்திப்பார். அதற்காக ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார். அதுவரையிலையும் அவருடைய அழைப்பு மாறாது, அவருடைய வாக்குத்தத்தம் மாறாது. சத்துரு வெட்கப்பட்டு போவான், அவனுடைய கிரியைகள் அழியும். கர்த்தரனை எழும்ப பண்ணுவார், நான் எழும்புவேன். கர்த்தரனை எழும்ப பண்ணுவார், நான் எழும்புவேன். கர்த்தரனை எழுப்பி நிறுத்துவார். இந்த அழுக்கான வஸ்திரத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். அதலரம் தனரம லேதாரலா தனரகதரலம. ஹல்லேலூயா. இப்போலிருந்தே அந்த விசுவாசம் ஆரம்பிக்கட்டும். உங்களை பார்த்து நீங்க பேசுகிற விசுவாசம் ஆரம்பிக்கட்டும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற தேவன், நிரப்ப பண்ணுகிற தேவன், நிரப்ப பண்ணுகிற தேவன், நிரப்ப பண்ணுகிற தேவன். மாமியார் ரூத்தை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் கூட மருமகளாகிய ரூத் வந்து, இல்லை 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 இல்லை, நான் உம்மோடே வருவதை குறித்து இனி நீங்க பேசவே வேண்டாம், நான் தீர்மானம் எடுத்துட்டேன், உங்க கூட தான் நான் வருவேன், உங்க தேவன் தான் என் தேவன், நான் டிசைட் பண்ணிட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவோட கடந்து போறீங்க? இனி உங்களை குறித்து நீங்க என்ன பேசக்கூடாது? அவிசுவாசமா பேசக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்றுறதுக்கு இயேசு வல்லவரா இல்லையா? உங்களை மாற்றுறதுக்கு வல்லவரா இல்லையா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நிறைய பேருக்கு அந்த கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தராரு. உங்களை குறித்து தாழ்வாய் நினைக்கிற அந்த நினைவிலிருந்து கர்த்தர் விடுதலை தராரு. உங்களை குறித்து டெய்லி 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 கசந்து கொள்ளுகிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை இன்னைக்கு வெளியே கொண்டு வர்றாரு. அப்படியே கைகளை மேல உயர்த்தி, எங்களுக்குள்ளே வாசம் செய்,
ஆவியார் இந்நாளில் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் நிரப்புங்கப்பா. நடத்தி செல்லுமையா. நம்பர் 3, மூன்றாவதாக அவங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்கின ஆண்டவர் வந்து தன்னுடைய வல்லமையை அவங்க மேல பிரகாசிக்க பண்ணுவதற்கு அவங்க செய்த மூன்றாவது காரியத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தினுடைய அதே 27, 28 வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து நிறைய ரபிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரபிமார்கள் வந்து தங்களுடைய தோள்களில் வந்து பெரிய கச்சைகளை போட்டிருப்பாங்க. அந்த கச்சைகளுடைய லாஸ்ட் அடி மட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொங்கல் அப்படின்னு இருக்கும். நம்ம கூட நிறைய பேர் இந்த சாரியில் இந்த தொங்கல் வச்சிருக்கிற மாதிரி இந்த தொங்கல் எல்லாம் நிறைய இருக்கும், நிறைய தொங்கிட்டு இருக்கு. அப்போது அந்த ரபிகள் வந்து அந்த ரோட்டில் நடந்து போகும்போது அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து பின்னாடி, முன்னாடி கிடையாது, பின்னாடி வந்து அவர்களுடைய அந்த தொங்கல்ல தொட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உங்களை விட்டா யாருமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் என்னால் எதையுமே செய்ய முடியல, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது பண்ணணும், நான் உங்களுடைய கையில் விழுந்துட்டேன், எனக்கு இனி நீங்கள் தான் அப்படின்னு அர்த்தம். அன்றைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க வந்து இந்த மாதிரி ரபிகள் நடந்து போகும்போது தொட்டுட்டாங்கன்னா முழு கேர், அந்த அந்த மனுஷனுடைய அந்த மனுஷனுடைய முழு கேரையும் அவங்க எடுத்துக்கணும், அவங்க பாதுகாக்கணும், அவங்க பராமரிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ஸ்திரீ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபெய்த்து இதுவரைக்கும் இத்தனை நாட்களும் அவங்களுடைய விசுவாசம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, தங்களுடைய சொத்தை விற்கிறதுலாம் இருந்துச்சு. அந்த டாக்டரை பார்க்கலாமா, இந்த டாக்டரை பார்க்கலாமா, இவர் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா, அவர் சரியாக, இப்படி தான் அவங்களுடைய எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வருது, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வருது. எனக்கு நீ ஒரே ஒரு நம்பிக்கை தான், எனக்கு நீ ஒரே ஒருத்தர் தான், எனக்கு நீ ஒரே ஒரு வெற்றி தான். அது யார் அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு எனக்கு நீங்க தான்ப்பா, என்ன உங்களை தவிர வேற யாரும் உயர்த்த முடியாது, உங்களை தவிர வேற யாரும் ஆசீர்வதிக்க பண்ண முடியாது, நான் உங்க சமூகத்தில் விழுறேன், உங்க சார்பில் விழுறேன், நீங்க தூக்க முடியாத நபர் என்று ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய வல்லமையை தரிசிப்பதற்கு நம்ம எடுக்கக்கூடிய மூணாவது முயற்சி என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் உங்க கையில், உங்க சார்பில் நான் விழுறேன், எனக்கு ஏதாவது செய்யணும்னா நீங்க தான் செய்யணும், என் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னா நீங்க தான் செய்யணும். இனி எந்த முயற்சியும் மனுஷனிடத்திலிருந்து நான் எடுக்க மாட்டேன், நான் இனி யாரையும் தேடியும் போக மாட்டேன், நான் இனி யாருக்கு பின்னாடியும் போக மாட்டேன், நான் இனி யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. மறைவிடத்திலே இருக்கிறவங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருவதற்கு அவரால் முடியும். அந்த காலத்தில் பார்க்கிற பிதா எனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற வல்லவராக இருக்கு. அவர் நினைச்சாருன்னா எனக்காக எந்த வழியை வேண்டும் என்றாலும் திறக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்களை நடந்து வர பண்ணுகிறவர் கர்த்தர். கைய மேல உயர்த்தி சொல்லுங்கப்பா, இனி எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, உங்களை விட்டா வேற எந்த வழியும் எனக்கு இல்லை. சொல்லுங்க, உங்களை விட்டா வேற எந்த வழியுமே இல்லைப்பா, எந்த வழியுமே இல்லை. என் பிள்ளைகிட்ட நான் பேசி பேசி சலிச்சு போனேன். ஆனால் இப்போ நான் ஜெபிக்கிறேன், இனி நான் பேச மாட்டேன், இனி நான் வழக்காட மாட்டேன், இனி நான் சண்டை போட மாட்டேன். ஆண்டவரே, இனி உங்க கரத்தில் மட்டும்தான் கொடுப்பேன். இனி கிரியை செய்கிறது கர்த்தர், இனி எனக்காக வழக்காடுகிறது கர்த்தர், இனி எனக்காக மீட்டு தருகிறது கர்த்தர், இனி எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறது நீர் ஒருவர் தான் செய்வீர்.
நீர்தான் செய்வீர். உங்க கை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, நீங்க தான் ஏதாவது செய்யணும். உங்க உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உங்க முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனது இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 4வது நாள். இனி எனக்கு வேறு எந்த திசையிலிருந்தும் ஒத்தாசை வராது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை செய்யும் கன்மலை வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ 12 வருடமாய் கடந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. அது என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான். ஹல்லேலூயா. இயேசுக்கு பின்னாடி இருந்து தான் அவங்க தொட்டாங்க. ஆனா இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறாரு, என்னை தொட்டது, என்னை தொட்டது. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இவ்வளவு கூட்ட நெரிச்சல்ல உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, இல்லப்பா, வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்ட. யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கைய அவங்களுடைய எதிர்காலத்தை என் கையில கொடுத்துட்டாங்க, அவங்க வாழ்க்கையை என் கையில கொடுத்துட்டாங்க, அவங்க தொழிலை என் கையில கொடுத்துட்டாங்க, அவங்க சரீரத்தை என் கையில கொடுத்துட்டாங்க, அவங்க குடும்பத்தை அவங்க கையில கொடுத்துட்டாங்க. கொடுங்க எல்லாரும் ஏசப்பா பார்த்து, இனி இனி அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறதுன்றது அதுதான். இனி என் வாழ்க்கை, செத்தாலும் நீங்க தான், பொழைச்சாலும் நீங்க தான், அதுதான். இந்த இடத்துல நான் உயிரோட வந்தாலும் நீங்க தான், இந்த இடத்துல எனக்கு சுகம் கிடைச்சாலும் நீங்க தான், இந்த இடத்துல மரிச்சாலும் நீங்க தான் என்ன அடக்கம் பண்ணணும்னு சொல்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் வேறு எங்கிருந்தும் இல்லை. Thank you Jesus. என் தகப்பனாரும் தாயும் என்னை கைவிட்டாலும், எனக்கு பார்க்கிறதுக்கு அப்பா இல்லையே, எங்க அம்மாவும் பலனா இல்லையே, எனக்காக யார் முன்னாடி நிப்பா, எனக்காக யார் செய்வா, எனக்கு யார் கொண்டு போய் விடுவா, என்னுடைய பிள்ளைக்கு யார் இருக்கா, யார்கிட்ட போய் நான் கை கட்டி நிப்பேன், யார்கிட்ட போய் உதவிக்காக நான் நிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ பேரிடத்துல என் பிள்ளைக்காக நான் பேசியாச்சு, தோற்று போனேன். இந்த ஜபத்தில் நிறைய பேர் அப்படிதான், நான் தோற்று போயிட்டேன். இனி யார்கிட்ட பாச போய் நிற்கிறது? இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி இனி எங்க டாக்டர் இருக்கிறாங்க? இனி எனக்கு முடிஞ்சிச்சு, இனி மருத்துவம் பார்க்கறதுக்கு எனக்கு பணம் கூட இல்லையே. ஆனா ஒரே ஒரு ஃபெய்த், உள்ளே இருக்கிற ஒரு விசுவாசம், இனி வாழ்ந்தாலும் அவர் தான், செத்தாலும் அவர், செஞ்சாலும் அவர் தான், செய்யாம போனாலும் அவர் தான், இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் அவர் தான், தப்புவியாமற் போனாலும் அவர் தான். இயேசுவே, எங்களுக்கு நீங்க தான்ப்பா, என் பிள்ளைக்கு நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, நீங்க தான்ப்பா, நீங்க தான் எனக்கு ஒரு வழி திறக்கணும், நீங்க தான் எனக்கு ஒரு பாதை திறக்கணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அதை திறந்துருங்க ஆண்டவரே. நீங்க தான்ப்பா, நான் உங்க கையில இருக்கிறேன்ப்பா, நான் உங்க கையில இருக்கிறேன்ப்பா. என் தாளந்து என்ன ரட்சிக்க போறது இல்ல, என் திறமை என்ன கண்டிப்பா எனக்கு வெற்றி கொடுக்க போறது இல்ல, எனக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதனால இப்போ வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாவற்றையும் செய்ய முடிகிற கர்த்தர் பெரியவர், உயர்ந்தவர், உங்களால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. அதனால என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறேன், உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே, உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர். நம்பர் 1, முதலாவதாக அந்த ஸ்திரீக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உண்டு பண்ணின விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்காத முன்னேற்றத்திற்காக இயக்கிற விசுவாசம். நம்பர் 2, ரெண்டாவது அவர்களுக்குள்ள
ஆண்டவர் உண்டு பண்ணுற ரெண்டாவது ஃபெய்த் என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன்னை பார்த்து பேசு, நீ உனக்குள்ள விசுவாசத்தை பேசு, நீ உனக்குள்ள நம்பிக்கையை பேசு, நீ முதல்ல ஒன்றை ரெடி பண்ணிக்கோ, நீ முதல்ல ஒன்றை விசுவாசத்தினால நிரப்பு. ரெண்டாவது ஃபெய்த் கர்த்தர் அப்படி தான் உருவாக்குனாரு. மூணாவது அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன், இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன், இனி நான் யாருக்கு பின்னாடியும் போக மாட்டேன், அவருடைய வஸ்திரத்துக்கு ஓரத்தை நான் தொடுறேன், இனி நான் அவருக்கு தான் அடிமை. இதுதான் மூணாவது ஃபெய்த். ஸோ நம்பர் 4, நாலாவதாக கர்த்தர் அவர்களுக்குள்ள இன்னொரு விசுவாசத்தை ஆண்டவர் எழுப்புறாரு. வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாமே. ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென். ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து. ஆமென். நான் நம்புறேன் அந்த சகோதரிக்குள்ள ஆண்டவர் நான்காவதாக வைத்த ஃபெய்த் என்ன அப்படின்னா, அந்த அம்மாவை சுத்தி ஒரு கட்டு இல்லை, நிறைய கட்டு இருக்குது. சடங்காச்சாரம் அப்படின்ற ஒரு கட்டு இருக்குது. அந்த சடங்காச்சாரம் என்ன அப்படின்னா, பெரும்பாடுள்ளவர்கள் வெளியே வரக்கூடாது. சடங்காச்சாரம், தடுப்பு சுவர். ஆனால் இவங்க ஒரு முடிவெடுத்தாங்க, அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டை உடைச்சிட்டு, என் சூழ்நிலையை உடைச்சிட்டு, எல்லா மனுஷனுடைய அந்த சட்டங்களையும் உடைச்சிட்டு, அவங்க சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உடைச்சிட்டு, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் எவ்வளவு ஒப்பீனியனை வேணாலும் சொல்லலாம் பிரதர். அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படிதான், அவங்க பார்த்தது அப்படிதான், அவங்களுக்கு அனுபவிச்சது அதான். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இப்படி போகாத, இப்படி பண்ணாத, இது 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 அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருக்கிற ஃபெய்த் என்ன ஃபெய்த் அப்படின்னா, என்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் உடைச்சு நான் அவருடைய வஸ்திரத்தை நடக்காதுன்றத உடைச்சு, உன் தலை மேல சாபம் இருக்குது அப்படின்றத உடைச்சு, நீ எங்க போனாலும் நல்லா வரமாட்டேன்ற அந்த வார்த்தையை உடைச்சு, நீ விழுந்துருவேன்ற அந்த வார்த்தையை உடைச்சு, நீ துன்பத்தை பார்க்க போறேன்ற அந்த வார்த்தையை உடைச்சு, அவனுடைய விழுகையை நாங்க பார்ப்போம்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை உடைச்சு, இந்த செடி பட்டு போயிடுச்சு, இந்த மரம் திரும்பி திளிர்க்காதுன்னு சொல்ற அந்த வார்த்தையை உடைச்சு, விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நான் ஓடுவேன். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை இன்னைக்கு ஊற்றுறாரு. என்ன விசுவாசம் அப்படின்னா, எல்லாத்தையும் உடைச்சு முன்னேறக்கூடிய ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த 7 நாட்களும் ஆண்டவர் அப்படிதான் பேசிட்டே இருக்கிறாரு. பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்கவுண்டர் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறத பரலோகம் அப்படியே புட்டு வைக்குது. பரலோகம் உங்களை குறித்து நினைச்சிருக்கிற நினைவு ரொம்ப பெருசு அப்படின்னு. அவருடைய வல்லமை புறப்பட்டது. கர்த்தர் அவளுக்கு பரிபூரணமான சுகத்தை கர்த்தர் தந்தார். எல்லாருக்கும் முன்பாகவும் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரி இப்பொழுது எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை காண்பித்து என்னை ஒருவர் விடுதலை ஆக்கினார் என்று சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். மறைவிடத்திலிருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. அந்த 10க்கு 10 ஒரு ரூம்ல இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. அந்த இருட்டு அறையிலிருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. மனுஷனுடைய முகத்தையே பார்க்கறதுக்கு தயங்குன அவங்க இப்போ மனுஷனுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தை வேற யாருக்கும் கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது, மகிமை உன்மேல் இறங்குகிறது. நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். வெளியே கொண்டு வருவார். தடைகளை தாண்டி வெளியே வர கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு, எவரும் பூட்டு போட முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும்
ஒருவனும் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த 4வது நாள் ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. 12 வருடம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்தீர் அல்லவா? அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வச்சீங்க அல்லவாப்பா. முன்னோக்கி செல்லுகிற அந்த விசுவாசம். நன்றி அப்பா. தனக்குள்ளே விசுவாசத்தை பேசுகிற அந்த விசுவாசம், நீங்க தான் அப்படின்ற அந்த விசுவாசம், எல்லா கட்டுகளையும் உடைச்சிட்டு முன்னேறுகிற அந்த விசுவாசம், இந்த 4 விதமான விசுவாசத்தை இப்போ எங்களுக்குள்ள நீங்க ஆரம்பிக்க போகிறதற்காய், எங்க பிள்ளைகளுக்குள்ள நீங்க ஆரம்பிக்க போகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களிடத்திலிருந்து ஒரு பெரிய வல்லமை புறப்படணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள புறப்படணும். அந்த வல்லமை எத்தனை வருடமான கட்டா இருந்தாலும் அதை முழுவதும் நிர்மூலமாக்குற வல்லமையா இருக்கணும். பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய திருச்சபைகளுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் தொகையை நாங்கள் இந்த ஆண்டுக்குள்ளே முடிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு உதவியை எங்களுக்கு அனுப்புவீராக, ஒரு உதவியை அனுப்புவீராகப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.